துருவங்கள் 16 வந்து ட்ரீம் ஃபேக்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஞானவேல் ஒரு நாள் கூப்பிட்டாரு. ஒரு 21 வயசு டைரக்ட் பண்ணியிருக்காரு. சக்தி இந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, நம்ம போய் பார்க்கணும், ட்ரீம் ஃபேக்ட்ரியில் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். போனோம். ரஹ்மான் சாரும் இருந்தாங்கங்க. படம் பார்த்துட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது படம். டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்டாக இருந்தது. ஒரு நியூ கமரோட படமா, இது வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படமா அப்படின்றது வந்து நம்பவே முடியாமல் இருந்தது. ட்ரீம் ஃபேக்டரியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு மூவி வந்து எவ்வளோ தூரம் பண்ணுங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, துருவங்கள் D16 வந்து ரொம்ப நல்லா இருக்கான், நான் பார்த்துட்டேன் அப்படின்னா. இல்லை வாங்க தேட்டரில் பார்க்கலான்னா தேட்டரில் பார்த்தோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ஃபேக்ட் ரிவ்யூவில் பார்த்ததுக்கும் அங்கே பார்த்ததுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. அட்மாஸில் பார்க்கும்போது நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி D16 பார்க்கலாம். வீட்டில் அப்பா அம்மா D16 பார்க்கணும், அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட ஒரு தடவை பார்த்தேன். ஒய்ஃபு ஷி வாஸ் இன் டெல்லி when she came back, இந்த மாதிரி D16 வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, ஏன் கூட நீ ஒரு தடவை வரணும் அப்படின்னு. இந்த மாதிரி 3 தடவை தேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து we have to thank the producers of this film and Rahman sir for believing and trusting the director. அவங்க எவ்வளவோ ஸ்கிரிப்ட்ஸ் கேட்குறோம், எவ்வளோ நியூ டேலண்ட் டைரக்டர்ஸை மீட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு டைரக்டரை பிலீவ் பண்ணி, ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரிப்டை இது மேக்கிங்லேயே இவங்க எப்படி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்றது இவங்க 2 பேர், அந்த ப்ரொடியூசர் அண்ட் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் பிலீவ் பண்ணதுனால மட்டுமே தான் இது வந்து ஷோகேஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐ தேங்க் தெம் போத். கார்த்திக், நீங்கள் ஒரு இப்போ அடுத்த யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே நிற்கிறீங்க. we are all really proud of you. எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து யங்கஸ்ட் பீப்புள் அச்சீவிங் அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ யங் ஏஜில் நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அதுதான் இன்னும் பெரிய விஷயமா பேசப்படுது. ஸோ த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ and people associated with this movie எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக சக்தி, அவர் முதல்ல இருந்தே இந்த படத்தை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். எத்தனை ஸ்க்ரீன்ஸ் போடணும், எந்தெந்த ஸ்க்ரீன்ஸ் போடணும், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ஏற எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டே டு டே பேசிஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். ஸோ நவ் அவரும் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி he has started a distribution company. I don't think it will be out of context here to mention மகளிர் மட்டும் அண்ட் கடுகு எங்களோட ரிலீஸ் அடுத்த 2மே அவர் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ.